வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் பச்சரிசி மாவு இனிப்பு புட்டு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பதப்படுத்திய அரிசி மாவு 2 கப் எடுத்துருக்குறேங்க. உப்பு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பதப்படுத்திய அரிசி மாவு எப்படின்னா, ஒரு அழகு, அதாவது கொஞ்சமாக செய்கிறதுக்கு நான் அளவு சொல்கிறேங்க. ஒரு அழகு நல்ல மாவு பச்சரிசி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க. ஊற வச்சதை தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிய விட்டுட்டு ஒரு துணியில் ஒரு 1/4 மணி நேரம் காய போடுங்க. அந்த அரிசியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் அரிசி ஒட்டணும், அதே சமயம் கையில் ஈரம் இருக்கக்கூடாது. இதுதான் மாவு அரைக்கிறதுக்கு பக்குவம். இது நீங்கள் எடுத்து மிக்சியிலேயே கூட பவுட்ரு பண்ணி ஜலிச்சு வச்சுக்கலாம். அது நீங்கள் வறுத்தும் வச்சுக்கலாம், இல்லை இட்லி சட்டியில் ஒரு துணி போட்டு அதில் ஆவி கட்டியும் வச்சுக்கலாம். இதுதாங்க பதப்படுத்துகிற முறை. செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் இந்த 2 கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடுறேங்க. உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்த மாதிரி மாவில் எல்லா இடத்துலையும் தண்ணி கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பெசர்ன மாதிரி கலந்துக்கோங்க. தண்ணி தெளித்து மாவில் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது பக்குவம் எப்படின்னா, இது பாருங்க, மாவு பிடிச்சா இப்படி நல்லா பிடிக்க வரணும். இது பாருங்க, இப்படி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் நல்லா உதுந்துக்கணும். இதுதான் பக்குவம். எல்லா மாவுலையும் நல்லா தண்ணி கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது உருண்டை உருண்டையாக இருந்தாலும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. மேலே ஆவி கட்டுறதுக்கு ஒரு துணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கலந்து வச்சுருக்க பெசரி வச்சுருக்க இந்த புட்டு மாவை சேர்த்துடலாம். லூஸாக உதுத்து போடுங்க. லைட்டாக கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிடுறேங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேகட்டோங்க. வெந்தக்கப்புறம் பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சா பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்துருச்சுங்க. சாஃப்டாக இருக்குது. எடுத்துடலாம். இப்போது கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு, செவந்துடுச்சுங்க. வேக வச்ச புட்டு மாவு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் கலக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சியில் விப்பர் பட்டன் இருக்கோங்க, அதில் வச்சு 2 திருப்பி எடுத்துருங்க. உங்களுக்கு பூ மாதிரி உதுத்து வந்துடும். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்றேங்க. தேங்காய் திருவல் இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, கட்டியாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட உடச்சி தேங்காய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நான் இல்லை 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் சர்க்கரை வேண்டான்னா அதுக்கு பதில் ப்ரௌன் சுகர், வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். கொஞ்சம் வித சூடு இருக்க சொல்லியே சர்க்கரையை சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா சர்க்கரை அதில் ஊறி நல்லாயிருக்கும். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. கலந்து விட்டுருங்க நல்லா. பச்சரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் காலையில் டிஃபனுக்காகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பதிலும் இதை செஞ்சு கொடுக்கலாம்.
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.